பல விஷயங்கள் தாவேக்கா பண்ணுறதும் விஜய் பண்ணது எனக்கு பிடிக்கும். ஆனால் ஆளுநர் ஸ்டேட்டுக்கு வேணாங்கிறது, அம்பேத்கர் ஐயா வச்ச கான்ஸ்டியூஷனே 4-5 பேர் சேர்த்து இந்த கான்ஸ்டியூஷனே மாற்று, அரசியல் சாசனத்தை மாற்றுன்னு சொல்கிறது எனக்கு கட்டாயமாக உடன்பாடு இல்லை. சும்மா நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்தா இது வந்து இப்போ நீட்டை ஒழிப்பேன் திமுக கொடுத்தாங்க, அது மாதிரி ஆயிடுது. ஒரு மீம் போட்டிருந்தாங்கன்னு நினச்சிருந்த விஜயோடைய டிரைவர் வந்து இந்த எஸ்ஜே சூர்யா வந்து மாநாட்டில் வந்து டெய்லி அதே வந்துட்டு இருக்கு. அது மாதிரி விஜயோட டிரைவர் டெய்லி நான் வந்து லோக் பவனுக்கு போய் கவர்னரை பார்த்து ரிப்பீட் பண்ணுமோன்னு. பாஜக வந்து சிறுபான்மையர் அல்லது திமுகங்கிற 2 துருவங்களை பார்த்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக தான் பாஜகவுக்கு பெரிய எதிரி. இந்த திமுகவை முடக்கிறதுக்கு, திமுகவுடைய ஓட்ஸ் வாக்குகளை வந்து திசை திருப்புறதுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த ஆயுதம் வந்து திமுக, அதிமுக, பாஜக எல்லா ஓட்ஸும் எடுத்து விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒரு எதிரி தான், பெரிய எதிரி திமுக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சமயம் அப்போ விஜய் வந்து உள்ள தள்ளணும், இப்படி 41 பேர் அநியாயமாக கொண்டுட்டான், உள்ள தள்ளு குதிச்ச திருமாவளவன் கூடிய 1-2 சீட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரீஎலெக்ஷன்ல அதே 25 பேர் நிப்பாங்க. ஆனா அழகா தாவேக்கால நிப்பாங்க. இந்த முறை 25 பேரும். தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட அரசியல் விமர்சகர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த காலகட்டங்கள்லையும் நம்ம கிட்ட இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு தேர்தல் முடிஞ்சு சாரை வந்து இப்போ தான் மீட் பண்ணுறோம். சார் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் ராதி, நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடுல 108 வந்து வின் பண்ணி தாவேக அரசு பெரும்பான்மையை பிடிச்சி இப்போ 144 பெரும்பான்மை பிடிச்சி தமிழ்நாடு சிஎம்மா விஜய் அவர்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அலேக்கர் வந்து நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிங்க, அதுக்கப்புறம் சிஎம் போஸ்டிங் வாங்கிக்கோங்க அப்படின்ற இடத்துல சொன்னாங்க. ஸோ அதுக்கு பலரும் வந்து விமர்சனங்களை வச்சாங்க. இந்த இடத்துல வந்து திமுக கவர்மெண்ட் இப்போ சொல்கிறது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ஆளுநர் கவர்மெண்ட் இங்கே வந்துடும், அதை நாங்கள் விரும்பலை, அதனால மட்டும்தான் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆளுநரை வந்து மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாஜக தன்னுடைய கைப்பாவையாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் டிவிகேல தன்னுடைய தேர்தல் குறிப்பில் ஒரு 14வது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ஆளுநர் கூட பழி வாங்குறாரு அப்படின்ற பேச்சுக்களும் போயிட்டே இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு உண்மை சார்? ஸோ நம்பர் 1, அரசியல் சாசனம் வந்து ஒரு பெரிய சிறப்பு நிபுணர்னா டாக்டர் ஹெச்வி ஹண்டே, அதாவது முன்னாள் மாநில ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் எம்ஜிஆருக்கு. ரொம்ப நல்ல புக்ஸ் ஆன் கான்ஸ்டியூஷன் எழுதிருக்காரு. அப்படி தான் எனக்கு தெரியும். இந்த அரசியல் சாசனப்படி இது மாதிரி 3-4 பேர் இருக்குது, அந்த ஒருத்தருக்கு ஜாஸ்தி அதிகமாக இருந்தால் ஆளுநர் வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து ஃப்ளோரில், அதாவது சட்டசபையில் வந்து நீங்கள் நிரூபிங்கிறது தான் 361 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 361. அப்படி இல்லாமல் நீங்கள் பெரும்பான்மையை கொண்டு வந்து காட்டுன்னு அவர் சொன்னது டெக்னிக்கலி நான் பாஜக ஆளு தான், ஆனால் அது வந்து கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனத்துக்கு எதிர்க்கவே இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் வந்து 2-3-4 நாள் டிலே ஆனது வந்து ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பாஜக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது தப்பு. 2வது, பல விஷயங்கள் தாவேக்கா பண்ணுறதும் விஜய் பண்ணது எனக்கு பிடிக்கும். ஆனால் ஆளுநர் ஸ்டேட்டுக்கு வேணாங்கிறது, அம்பேத்கர் ஐயா வச்ச கான்ஸ்டியூஷனே 4-5 பேர் சேர்த்து இந்த கான்ஸ்டியூஷனே மாற்று, அரசியல் சாசனத்தை மாற்றுன்னு சொல்கிறது எனக்கு கட்டாயமாக உடன்பாடு இல்லை. அப்படி 4 பேர் இவங்க சொன்னால் கூட அப்படி ஆக போகிறதும் இல்லை. அதுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் கான்ஸ்டியூஷனே மாற்றுறதுங்கிறது இஸ் நாட் அ ஜோக். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் திருத்தத்தை கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் பீப்புள் வந்து லோக்சபாலையும் 2/3 ஆஃப் பீப்புள் ராஜ்யசபாவிலையும் இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் பாஸ் ஆகி அப்புறம் தான் அமெண்ட்மெண்ட் வரும். சும்மா நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்தா இது வந்து இப்போ நீட்டை ஒழிப்பேன் திமுக கொடுத்தாங்க, அது மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இது வந்து டெக்னிக்கலி அந்த 361 வந்து அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அப்படி பண்ணாங்க. பட் அந்த 3 நாள் தானே, 4 நாளுமே வந்து விஜய் அவர்கள் ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு எல்லா கட்சி அலுவலர்களுக்கும் போறாங்க. ஆளுநரை சந்திக்கிறதுக்கே ஒரே நேரத்துல 24 மணி நேரத்துல 3 வாட்டி 4 வாட்டி போயிட்டு வர விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. 2 முறை போயிட்டு வராங்க. ஆளுநர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறாங்க, அங்க எல்லாம் மறுபடியும் போய் மீட் பண்றாங்க. அது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை. அதாவது யாரோ ஒரு மீம் போட்டிருந்தாங்க நினைச்சிருந்த விஜயோடைய டிரைவர் வந்து எஸ்ஜே
எஸ்ஜே சூர்யா வந்து மாநாடுல வந்து டெய்லி அதே வந்துட்டு இருக்கு. அது மாதிரி விஜயோட டிரைவர் டெய்லி நான் வந்து லோக் பவனுக்கு போய் கவர்னரை பார்த்து ரிப்பீட் பண்ணணுமான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ், தமிழ்நாட்டு அரசியலில் தேவையில்லாத ஒரு சின்ன அத்தியாயம் என்னன்னா, மே 4th எலெக்ஷனுக்கும் அந்த மே 15 எடுத்தாரு தெரியுமா, அந்த 5-6 நாள் வந்து தேவையில்லாத பல சர்ச்சைகளும் உண்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ விஜய் அவர்கள் ஒரு சிறுபான்மையினர், ஒரு கிறிஸ்டியானிட்டியர் சார்ந்திருக்கக்கூடியவர். அப்போ வந்து அவர் சிஎம் ஆகிறத வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்துத்துவத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடியது தான் வந்து பாஜக. அப்படின்னும் போது மத்தியில் அவங்க தான் இருக்காங்க. ஒரு சிறுபான்மையினர் சிஎம் ஆகிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் போச்சு. ஸோ அதனால தான் வந்து அதிமுக திமுக ரெண்டும் கூட்டணியில் இபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆவாங்க, திமுக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பேச்சுக்களும் போச்சு சார். அதை எப்படி பார்க்குறது? அப்போ இது வந்து 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று, அவங்க நிஜமாவே நசுக்கணும்னு நினைச்சா சிபிஐ அந்த என்கொயரி, கரூர் என்கொயரி, 41 பேர் உங்களால் இறந்தாங்க, போச்சு 2 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட், அந்த 2 வருஷம் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடுறோம், அதாவது நீங்கள் உள்ளே இருக்க தேவையில்லை. ஆனால் 2 வருஷம் கன்விக்ஷன் வந்துச்சுன்னா 6 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து எலெக்ஷன் நிற்க முடியாது. இந்த அவங்க கையில் இந்த பிரம்மாஸ்திரம் இருந்துச்சு, ஆனால் அதை வந்து விஜய்க்கு எதிர்த்து பாஜக பயன்படுத்தவில்லை. 2வது பாயிண்ட், பாஜக வந்து சிறுபான்மையர் அல்லது திமுகங்கிற 2 துருவங்களை பார்த்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக தான் பாஜகவுக்கு பெரிய எதிரி. விஜயை வந்து ஒரு எதிரியாக பார்க்கல. இந்த திமுகவை முடக்கிறதுக்கு, திமுகவுடைய வாக்குகளை வந்து திசை திருப்புறதுக்கு விஜயை வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த ஆயுதம் வந்து திமுக, அதிமுக, பாஜக எல்லா ஓட்ஸும் எடுத்துணும்னு அவங்க நினைக்கல. ஒரு வகையில் யாருமே நினைக்கல. ஆனால் விஜய் அவர்கள் வின் பண்ணுற வரைக்கும் சரி, களத்துக்கு வர்றது வரைக்கும் சரி, அப்போ கூட வந்து பாஜகவோட கைப்பாவையாக தான் செயல்படுறாரு, பாஜகவோட பி டீம் ஏ டீமாக தான் செயல்படுத்திருக்காரு விஜய், பாஜகவோட கை குழந்தை தான் விஜய் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து விஜய் வந்து பாஜகவோட அஜெண்டாவை இங்கே வந்து கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இதுக்கு முன்னாடி பல நடிகர்களை இப்படி கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. நிச்சயமா இல்லை. நிறைய பேர் நான் கிட்ட கேட்டாங்க, அவரே கிளியரா சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க யாருக்கும் பி டீம் எல்லாம் இல்லைன்னு அவர் கிளியரா சொல்லிட்டாரு. நாங்க தனியா வேற லெவலுக்கு போயிடும் தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. 1. 2வது பாத்தீங்கன்னா, விஜய்க்கும் பாஜகக்கும் ஒரே ஒரு எதிரி தான் இருந்துச்சு, பெரிய எதிரி திமுக. அண்ட் விஜய் கரெக்டா சொன்னாரு, இந்த எலெக்ஷன் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் தான் இருக்கும்னு சொன்னா கரெக்டா தான் கணிச்சார். பாஜக பொறுத்த வரைக்கும் தாவேகா பெரிய எதிரியா, திமுக நிச்சயமா திமுக தான். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளுமே திமுக வந்து பாஜக எதிர்ப்புன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் 6 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி, அந்த 6 லட்சத்துல எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க 1 லட்சம்லேருந்து 2 லட்சம் சைஃபன் ஆயிடுச்சுங்க. 4 லட்சம் தான் மக்கள்கிட்ட போயிருக்கு, 4 லட்சம் கோடி. அதெல்லாம் எடுத்தும் நீங்கள் காசு கொடுக்கல, எங்களுக்கு வரியை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு சொல்லி அவங்கள பயங்கர காழ்ப்புணர்ச்சி காட்டினதால பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நல்ல பெரிய போர். அந்த போரில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் வந்து அடிச்சுட்டு போனாருங்கிறது ஒரு அளவுக்கு ஒரு வெற்றியை தான் காணப்படுகிறது. ஏன்னா இதுவே திமுக ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாஜகவுக்கு இன்னொரு பெரிய சரிவாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். ஆமாம், ஒருவேளை அதிமுக திமுக சேர்ந்து இருந்தால் தாவேகாவுக்கு பதிலாக, அதுக்கு நம்ம வந்து எப்படியாவது விஜயை தட்டணும்னு பாஜக அப்படி பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க டீம் தான். பாஜகங்கிறது என்டிஏ தான், தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தான் பெரிய பார்ட்னர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது மற்ற எல்லா இடங்கள்லையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய பார்ட்னர் யாரு? பாஜக. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனில் பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் ஸ்வீப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னா பாஜக வந்து அந்த 2 தான் எடுத்திருக்காங்க. ஆனால் என்ஆர் காங்கிரஸோட அலைன் பண்ணி அவர் 10-11 எடுத்ததுனால ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூலிங் அலையன்ஸ்ல அவங்க இருக்காங்க. அதே போல அவங்களுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இங்க இருந்தால் கூட ரூலிங் அலையன்ஸ்ல திமுக பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக இருந்தா அப்படி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐடியலி அதிமுக பிளஸ் விஜய் போயிருந்தா அந்த அதிமுகவோட தேசிய கூட்டணி போயிருக்கலாம். அப்படி வந்திருந்தா விஜய் அவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா விஜய் வந்திருக்க மாட்டாங்களே, வரவே இல்ல. கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இபிஎஸ் அவர்களே கூட பிள்ளையார் சொல்லி கூட போட்டாச்சு அப்படின்ற இடங்களையும் பேசுனது பார்க்க முடிஞ்சு. நாங்களாம் யோசிச்சிருந்தோம், ஐயோ இவர் 108 இங்க 45 153 வந்திருக்கும், நல்ல ஒரு பெரும்பான்மையை வந்திருக்கும். அதிமுக வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரூர் சமயம் அப்ப விஜய் வந்து உள்ள தள்ளணும், இப்படி 41 பேர் அநியாயமா கொண்டுட்டான், உள்ள தள்ளு குதிச்ச திருமாவளவன் உடைய 1-2 சீட்டுக்கு விஜய் அவர் பின்னால அலுவலகத்துக்கு போறாரு. வேற அதிமுக பாத்தீங்கன்னா ஒருவேளை விஜய் ஜாயின் நினைச்சு
விஜய் பற்றி எந்த விதமான ஒரு காழ்ப்பு வாக்கும் கொடுக்காத ஒரு பார்ட்டினா அது வந்து அதிமுக தான். இல்ல சார், இபிஎஸ் அவர்கள் கூட கடைசி நேரத்துல கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நேரத்துல தான் பேசினாரு. தேர்தலோட பரப்புரை. அதுக்கு முன்னால கரூர் நடக்கும்போது சொல்றேன், நீங்க பாருங்க இபிஎஸ் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. ஆமா ஆமா, பாஜகவும் கொடுத்தாரு, இபிஎஸ். அதான் பாஜக தான் நீங்க சொல்ற மாதிரி வந்து 2 வருடங்கள் வந்து அவர் மேல கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு கரூர் சம்பவத்துல. ஆனா போடலன்ற இடத்துல போடலையே, பாஜக போடல. இவர் அதிமுக ஒன்றும் சொல்ல, திமுக காலி காய்ச்சி போட்டாங்க. அதே போல இவரு திருமாவளவன் பிசிகே அப்படியே தூக்கி போட்டாங்க அவரை. ஆனா இப்ப பாருங்க அந்த விசிகே பின்னால போயிட்டு இருக்காரு, திமுக பின்னால போல. பட் காங்கிரஸ் அஃப்கோர்ஸ், காங்கிரஸ்ல பலர் செல்ல பெருந்தகை உட்பட பயங்கரமா விமர்சிச்சாங்க யார, விஜய் கரூர். இப்ப அந்த காங்கிரஸோட போய் அவர் கை கோத்து நிக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா அவரை யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ, ஐயுஎம்எல் அப்ப ஜவஹர்லாலாம் விமர்சிச்சாங்க, இப்ப ஐயுஎம்எலோட சேர்ந்தார். ஏன் சண்முகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவ்வளவு அட்டாக் பண்ணாரு விஜய டியூரிங் இந்த கரூர், அவரோட போய் சேர்த்துட்டாங்க. அதாவது யாரெல்லாம் இவரை பார்த்து திட்டினாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டார் ஒரு கூட்டம். ஆனா அவங்க இப்பவுமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, இங்க ஆளுநரோட ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாங்க சப்போர்ட் பண்றோம், அதுவும் எங்களுடைய தலைமை கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கிறோம் அப்படின்ற இடங்களையும் வந்து பேசுறாங்க. ஒருவேளை இந்த 47 அதிமுக எம்எல்ஏஸ்ல இந்த 22 24 வந்தீங்கன்னா அது வந்து 2/3 இல்லை 66% வந்தாதான் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை தள்ள முடியும். ஆமா, அதுவும் 47ல 32 பேர் வரணும் ஒரு கட்சியில இருந்து அப்படியே வந்து அது வேலிட். இப்போ 25னா அதுக்கு வந்து எதிர்த்து இவங்க வந்து தெரிவிச்சாங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கும் ஆளுநருக்கும் அந்த 25 பேர் போனவங்கள ரத்து பண்ணிடுவாங்க. மறுபடியும் ரீ எலெக்ஷன் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரீ எலெக்ஷன்ல அதே 25 பேர் நிப்பாங்க, ஆனா அழகா தாவேகால நிப்பாங்க. இந்த முறை 25 பேரும் ஸ்வீப். அப்ப என்ன ஆயிடும், 108ங்கிறது 107ங்கிறது 132 135 போய் நிற்கும். இதுதான் நடக்க போகுது பாருங்க. ஸோ இதெல்லாமே எப்படிதான் இழுத்த பார்த்தாலும் விஜயோட கால வாரினா அந்த 25 பேர் எங்க நின்னாலும் தாவேகா விசில் சின்னத்துல நின்று அடிச்சுட்டு போயிடுவாங்க. யாராலையும் தடுக்க முடியாது. திடீர்னு ஜம்ப் பண்ணி எல்லாரும் திமுக போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு காசு திமுக கொடுத்தா கூட போகும். ஆனா விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசிதான் அந்த 25 எம்எல்ஏக்களை உள்ள எடுத்துட்டு வந்தாரா என்ன? அதாவது திமுக நீங்க எடுத்தீங்கன்னா திமுகலாம் இஷ்டத்துக்கு குதிரை பேரம். செந்தில் பாலாஜிலாம் பக்கா அதிமுக டமால் ஜம்ப் பண்ணி இங்க வந்தாச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி சேகர் பாபு அண்ணானப்பட்ட சேகர் பாபு அதிமுக ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. KKSSR அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முத்துசாமி அதிமுக எல்லாம் வந்துட்டாங்க அங்க இருந்து. அவங்க மட்டும் பண்ணா ஓகே, இன்னொருத்தர் பண்ணா மட்டும் ஜம்ப் பண்றாங்க. இவர் வந்து முதல் முறையாக வந்திருக்காரு. ஒரு இளைஞர்களோட ஒரு ஒரு கொந்தளிப்பு வந்து அது வந்து ஒரு பிரதிநிதியா இருக்கிறார். எப்படியாவது நான் என்ன திரும்ப நினைச்சேன், குதிரை பேரம் பேசி எல்லாரையும் கொண்டு வந்து அரசு அமைச்சு அடுத்த நாளே நானே டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன், அதை கலைச்சிடுறேன்னு சொல்லி ஃபுல் எலெக்ஷன் திருப்பி வச்சு 200 சீட் எடுத்திருப்பாரு. நிச்சயமா இவரோட என்ன 1000 கோடி செலவாயிருக்கும். நான் என்ன சொல்றேன், 6 லட்சம் கோடி திமுக வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. நீங்க 10% 20% பாட்டிலுக்கு 10 ரூபாய் இது வச்சாலும் அதை 1-2 லட்சம் கோடி எடுத்திருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் கோடி எடுத்து நம்ம எல்லாம் சும்மா இருக்கிறோம். இவர் வந்து 1000 கோடி ஆகும் திருப்பி நம்ம இந்த மாநிலத்தில் வைக்கிறது. பரவாயில்ல, 1000 கோடி போனா பரவாயில்ல, ஜனநாயகம் ஜெயிக்கட்டும் சொல்லி அரசை கலைச்சு திருப்பியும் வச்சு அது வரைக்கும் கவர்னர் ரூல் இருக்கட்டும், ஆளுநர் ரூல் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். 200 பேர் வந்தா எல்லாரும் புஷ் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்படி ஒரு பண்ணியிருக்கணும். இப்போ கூட இவங்க ஒரு வேளை இழுத்துட்டாங்கன்னா, கார்பெட் இழுத்துட்டாங்கன்னா திருப்பி எலெக்ஷன் வச்சா மக்கள் விஜயோட தான் இருப்பாங்க. முன்னால எவ்வளோ இருந்தாங்களோ அதோட ஜாஸ்தி அளவுக்கு விஜயோட இருப்பாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் ரொம்ப ஹார்ஷா சில விஷயங்கள் வந்து புரிதலோட பல விஷயங்களை பேசியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து இதே போல உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரதி. நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார்.